ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களானால் வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா, முறுமுறுக்கிறவன் கூட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிராதே, பாவிகளோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்காதே, அசுத்த வாழ்க்கையிலே உட்கார்ந்து வெளியே வான்னு சொன்னார். வாழ்க்கையில வாதை இல்லாம, நோய்கள் இல்லாம, போராட்டங்கள் இல்லாம, பாடுகள் இல்லாம வாழ விரும்பினா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமானவைகளை மாத்திரம் செய்து கொண்டிருங்கள். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். வாத எப்பொழுது மாறுகிறது? சங்கீதம் 39:8 வரைக்கும் வாசிக்கிற போது சொல்லுகிற, ஆண்டவரே என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து பாருங்க, ஒரு சின்ன ஜெபம் தாங்க நம்ம வாழ்க்கை எப்போ ஆசீர்வாதமா மாறுதுன்னு சொன்னா, ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஏதோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இப்படி மாலை நேரத்தில் வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் பாருங்க. இந்த ஜெபம் நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றும்.